പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആண்டு കൊടുത്തൊക്കെ നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் பிரியமாயிருவேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுவேன் என்று சொன்னார். நம்மளை பார்த்த ஒரு மகிமையான வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் ஆமேன் கர்த்தர். ஆமேன். அப்படியானால் நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை மேன்மை பாராட்டும் பொழுது நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது. ஆமேன். மேன்மை பாராட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? அதே போல நம்மளை குறித்தும் ஆமேன் கர்த்தர் விரும்புகிறது. மற்றவர்கள் முன்னாடி, பிசாசு முன்னாடி, சத்ருவின் முன்னாடி மேன்மை உள்ளவர்களாய், பாராட்டு உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு நாம் பரிசுத்தத்தோட நம்முடைய காரியங்களுமாய் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் எல்லாமே மகிமையோட செய்து முடிப்பார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.